سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜுமா என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் குர்ஆன் ஓதுவதால் இம்மையில் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ஏறக்குறைய ரமலான் மாதத்தை நாம் நெருங்கிவிட்ட காரணத்தால் ரமலான் மாதம் மிகச்சிறந்த மாதம், மிக புனிதமான மாதம் என்ற காரணத்தால் ரமலான் மாதத்துக்கு இன்னொரு பெயர் சொல்லுவாங்க. ஷஹுரு ரமலான் என்று சொல்லுவது போன்று ஷஹுருல் குர்ஆன். ரமலான் மாதத்துக்கு இன்னொரு பேர் என்ன? ஷஹுருல் குர்ஆன் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது என்ற காரணத்தால் அதுக்கு இன்னொரு பேர் ஷஹுருல் குர்ஆன் என்று சொல்லப்படும் என்பது மாத்திரமல்லாமல் ஏனைய 11 மாதங்களை விட்டுவிட்டு ரமலான் மாதத்தில் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதற்கு காரணம், அந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. ஏனைய 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே, அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்கள் துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், ரஜப். ஹதீஸில் பேசுகிறது. இந்த துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், ரஜப் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்களை விட மிகவும் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் எது என்று சொன்னால் எந்த மாதம்? ரமலான் மாதம் என்று சொல்லக்கூடிய காரணத்தால் இந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியது எதான் கண்ணியப்படுத்தினுச்சு? திருமறை குர்ஆன் தான் கண்ணியப்படுத்தினுச்சு என்ற காரணத்தால் பொதுவாகவே குர்ஆன் அதிகமாக ஓதுனே, அதிலும் குறிப்பாக ரமலான் மாதத்தில் ஒன்றே குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். இரண்டாவதாக ஓதுவதோடு நிறுத்தி கொள்ளாமல் குர்ஆனை சிந்திச்சு பார்க்கணும், தர்ஜுமாவை படித்து பார்க்கணும், தஃப்சீரை படித்து பார்க்கணும். குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்றான், என்ன செய்யணும், ரெண்டாவது சிந்திச்சு பார்க்கணும். இது ரெண்டாவதாக. மூன்றாவதாக முடிஞ்ச அளவுக்கு குர்ஆன் என்ன செய்யணும், மனப்பாடம் செய்யுங்க. உங்களால் மொத்த குர்ஆனை மனப்பாடம் பண்ண முடியாட்டியாலே கடைசி ஜுஸுருக்கு பற்றியெல்லாம் அம்மையத்த சாலூன் 30வது ஜுஸு, அந்த 30வது ஜுஸுவை நீங்கள் மனப்பாடம் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஒரு ஜுஸு உங்களுக்கு மனப்பாடம் பண்ண முடியவில்லையா, ஒரு அரை ஜுஸு என்ன செய்கிற ரமலான் மாசத்தில் இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ண, மனப்பாடம் பண்ண முயற்சி பண்ணுங்க. இது மூன்றாவதாக. நாலாவதாக
அந்த குர்ஆன் என்னென்ன உபதேசங்களை செய்கிறதோ அது பிரகாரம் என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழணும். இது 4வதாக. 5வதாக எந்த உபதேசத்தை படித்து கொண்டிருக்கிறோமோ, எந்த உபதேசத்தின் பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அந்த உபதேசத்தை அந்த குர்ஆனுடைய பிரச்சாரத்தை என்ன செய்யணும், பிற மக்களுக்கு எடுத்து சொல்லணும், எத்தி வைக்கணும் என்பது போன்ற மிகச்சிறந்த சேவைகளை, இபாதத்துகளை ரமலான் மாசத்துல கண்டிப்பா செய்யணும். ஏன் என்று சொன்னால், யார் குர்ஆனோடு நெருக்கமான தொடர்புகளை வைத்து கொண்டார்களோ, குர்ஆனை ஓதுனாங்களோ, குர்ஆனை மனப்பாடம் பண்றாங்களோ, அவங்களுக்கு இம்மையிலையும் மறுமையில் நிறைய பாக்கியம் உண்டு. மறுமை பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் அடுத்த வாரம் சொல்றேன். இம்மையில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள், நன்மைகள் என்ன என்று சொன்னால், முதல்ல ஒரு ஹதீஸ இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிம்ல 692வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன், இந்த வேதத்தை கொண்டு சில பேரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். குர்ஆனை நீங்க ஓதுறனால உங்களுக்கு அல்லாஹ் பதவியை கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை தர்றதுக்கு எது காரணமா இருக்கேன், இந்த குர்ஆன் காரணமா இருக்கேன் அப்படின்னு ஹதீஸ் பேசுகிறது. இந்த ஹதீஸ் எப்படி வரும் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய 2வது கலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கலீஃபாவா இருக்கும் போது ஒருத்தரை என்ன பண்ணாங்க, மக்காவுல கவர்னரை நியமிச்சாங்கல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஒரு கலீஃபா, ஆங்காங்கே மாகாணத்துக்கு என்ன செய்வாங்க, கவர்னரை போடுவாங்கல்ல. அந்த போடப்பட்ட கவர்னர்ல மக்காவுடைய கவர்னர் யார் என்று சொன்னால் நாஃபி என்று சொல்லக்கூடிய ஒருவரை கலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவின் கவர்னராக நியமித்தார்கள். இந்த நாஃபி என்று சொல்லக்கூடிய மக்காவுடைய கவர்னர் என்ன செய்வார் என்று சொன்னால், கலீஃபாவை சந்திப்பதற்காக, நிர்வாக ரீதியாக கலீஃபாவிடத்திலே மஷூரா செய்வதற்காக மக்காவிலிருந்து எங்க போனாங்க, மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனாவுக்கு போய் கலீஃபாட்ட பேசும்போது கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாஃபியிட்ட கேட்பாங்க, உங்களை நான் மக்காவுடைய கவர்னராக ஆக்கியிருக்கிறேன்னு, நீங்க என்னை பார்க்க வந்துட்டீங்கல, மக்காவிலேருந்து மதீனாவுக்கு வர்றதுக்கு 1 வாரம் ஆகும், திருப்பி போறதுக்கு இன்னொரு 1 வாரம் ஆகும். இந்த 2 வார காலம் மக்காவுடைய நிர்வாகத்தை கவனிக்க வேண்டுமா இல்லையா? அப்ப தற்காலிக கவர்னராக ஒருவரை நியமிக்க வேண்டுமா இல்லையா? தற்காலிக கவர்னராக யாரை நீங்க நியமிச்சுட்டு வந்துக்கிறீங்க என்று கலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நாஃபி என்று சொல்லக்கூடிய மக்காவுடைய கவர்னர்கிட்ட கேட்டாங்க. கவர்னர் சொன்னாரு, இப்னு அபுசாவை நான் மக்காவின் கவர்னராக ஆக்கிவிட்டு வந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அப்படி சொன்ன உடனே இப்னு அபுசாண்டா யார் இந்த கலீஃபாவுக்கு தெரியல. கேட்கிறாங்க, மன் இப்னு அபுசா, இப்னு அபுசானா யாரு அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, ஹுவ மௌலா மிம் மவாலினா, அவர் எங்களுடைய அடிமைகளில் ஒருவர். கவர்னர் யாரு? எங்களுடைய அடிமைகளில் ஒருவரை நான் கவர்னராக ஆக்கிவிட்டு வந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். கலீஃபா கேட்டாங்க, ஹுவ மௌலா, ஒரு அடிமையை மக்காவுடைய கவர்னராக நீங்கள் ஆக்கியிருக்கிறீர்களா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மக்காவுடைய கவர்னர் இருக்கிறார்ல நாஃபி, அவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், ஆம், எங்களுடைய அடிமைகளில் ஒருவரை இந்த இப்னு அபுசாவை நான் மக்காவுடைய கவர்னராக ஆக்கியிருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், அவருக்கு 2 தகுதிகள் உள்ளன. முதல் தகுதி என்ன என்று சொன்னால், ஃபைன்னஹு காரிஉன் லிகிதாபில்லாஹி அஸ்ஸ வஜல், அவர் அல்லாஹ்வுடைய வேதத்தை அதிகமாக ஓதக்கூடியவராக இருக்க. அவர் காரி. அவர் யார்? இப்னு அபுசா ஏழையாக இருக்கலாம், அவர் அடிமையாக இருக்கலாம். இந்த ஏழை, செல்வம், செல்வாக்கு என்பதையெல்லாம் நான் பார்க்காம நான் எதை பார்த்தேன்? ஃபைன்னஹு காரிஉன், அவர் காரியாக இருக்கிறார், கிராத்தாலாக ஓதுவார். லிகிதாபில்லாஹி அஸ்ஸ வஜல், கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய வேதத்தை அதிகம் மனப்பாடம் செய்தவர் என்ற காரணத்தால், அதிகமாக ஓதக்கூடியவர் என்ற காரணத்தாலும் இன்னொரு காரணமும் இருக்கிறது. இன்னொரு காரணம் என்ன என்று சொன்னால், ஃபைன்னஹு ஆலிமுன் பில் ஃபராயில், அவர் ஆலிமாக, அவர் அறிஞராக இருக்கிறார். குறிப்பாக எது விஷயத்தில் அவருக்கு இல்மு அதிகம் என்று சொன்னால், பில் ஃபராயில், சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சட்டங்கள். மூத்தா போனா அம்மாவுக்கு எவ்வளவு, வாப்பாவுக்கு எவ்வளவு, இப்போ நிறைய பிரச்சனை, சண்டை இங்கே தான் வருவேன், அங்கே தான் வரேன். அதனால சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சட்டங்களில் அவர் ஆலிம் என்ற காரணத்தாலும் அந்த 2 தகுதி ஹலீஃபாவுக்கு போதுமா இல்லையா? கவர்னராக ஆவதற்கு போதுமா இல்லையா?
எனவே இந்த 2 தகுதிகளை கொண்டு என்ன செஞ்சிட்டேன், நான் கவர்னராக ஒரு ஏழையை ஒரு அடிமையை ஆக்கியிருக்கிறேன் என்று நாஃபி அவர்கள் ஹலீஃபாட்ட சொல்லுவாங்க. சொன்னால் ஹலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நாஃபிட்ட சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு ஹதீஸை சொன்னாங்க, அந்த ஹதீஸ் எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது. எந்த ஹதீஸ் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன், சில சமுதாயத்தை சில பேரை இந்த வேதத்தை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், இந்த வேதத்தை கொண்டு அவர்களை அல்லாஹ் உயர்த்துவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோட சொன்னாங்கல்ல. எனக்கு இந்த ஹதீஸ் இன்றைக்கு நடைமுறையில் வந்து விட்டது. அவர் இப்னு அபுஸா ஒரு ஏழை, ஒரு அடிமையாக இருக்கிறார். அடிமைக்கு கவர்னர் பதவி கிடைத்தது, அதிலும் மக்காவுடைய கவர்னர் பதவி கிடைத்தது. அதற்கு காரணம் ஃபைன்னஹு காரிஉல் கிதாபில்லாஹி அஸ்ஸ வஜல்னு சொன்னீங்களே, இந்த ஹதீஸ் ஒன்று இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது என்று ஹலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நாஃபியிட்ட சொன்னாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸை பதிவு பண்ணிருக்கிறாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு இந்த துனியாவுல கண்ணியம் கிடைப்பதற்கு, சில சமயத்தில் பதவி கூட கிடைப்பதற்கு என்ன காரணமாக இருக்கேன், குர்ஆன் திலாவத்து, குர்ஆனுடைய தொடர்புகள், குர்ஆனுடைய நெருக்கங்கள் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். ரெண்டாவது, நம்மெல்லாம் செல்வத்துக்காக பரக்கத்துக்காக ஓடி ஓடி அலைகிறோம் இல்லை, இந்த வியாபாரம் பண்ணணும் அந்த வியாபாரம் பண்ணணும் பேசணும், எவ்வளவு கஷ்டப்படுறோம் இல்லையா. அப்ப ரிசுக்கு வேணும், ரிசுக்கு அதிகரிக்கணும், அந்த அதிகரிக்கப்பட்ட ரிசுக்கில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேணும். ரிசுக்கு அதிகமாக இருந்தால் மட்டும் பத்தாது, அதில் சேர்த்து என்ன வேணும், அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேணும் என்று நாம் கெஞ்சுகிறோமா இல்லையா. ஒன்றும் இல்லை, நம்ம தொழுது போட்டு பள்ளியாசலை விட்டு வெளியே போவோமா இல்லையா. வெளியே போகும்போது ஒரு துவாவை ஓதுவோமே, என்ன ஓதுகிறோம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலிக, அல்லாஹ் ஃபதுல் என்று சொன்னால் பொருளாதாரம், செல்வம், அல்லாஹ்வே உடைய செல்வத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக, எனக்கு செல்வத்தை தந்தருள்வாயாக என்றுதான் அல்லாஹ்விடத்தில் வேண்டுகிறோம். இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 1470வது ஹதீஸாக பதிவு பண்றாங்க. நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நீங்கள் குர்ஆனை ஓதினால் உங்களுடைய செல்வத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவான், கொடுக்கப்பட்ட செல்வத்திலே அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும் என்ற ஹதீஸ் பேசுகிறது. குறிப்பாக, அதாவது பொதுவாக நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், குறிப்பாக சூரத்துல் பக்கராவை ஓதுங்கள். பொதுவாக குர்ஆனை எந்த சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத், அல்லாஹ்வுடைய பரக்கத்திற்கு அது காரணமாக இருக்கேன். குறிப்பாக நீங்கள் என்ன செய்யுங்கள், சூரத்துல் பக்கராவை ஓதுங்கள் என்கிற இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் சொல்றாங்க. இக்ரஊ சூரத்துல் குர்ஆன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், இக்ரஊ சூரத்துல் பக்கரா, சூரத்துல் பக்கராவை நீங்கள் என்ன செய்யுங்கள், ஓதுங்கள். ஏன் என்று சொன்னால் ஃபைன்ன அஹதஹா பரக்கத்துன், யார் அந்த சூரத்துல் பக்கராவை எடுத்துக்கொண்டாரோ அவருக்கு பரக்கத்து கிடைப்பதற்கு அந்த சூறாவை என்ன செய்யும், காரணமா இருக்கேன். வமன் தரக்கஹா ஹஸரத்துன், யார் சூரத்துல் பக்கராவை விட்டு விட்டாரோ அவருக்கு ஹசாரா கிடைப்பதற்கு, ஹசாரானா நஷ்டம், ஹசாரானா என்ன, வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபி ஹுசுர், ஹுசுர் ஹசாரா இல்ல நஷ்டம் அர்த்தம். யார் வமன் தரக்கஹா அந்த சூரத்துல் பக்கராவை விட்டு விடுகிறாரோ ஃபைன்னஹு ஹஸரா, அவர் நஷ்டவாளியாக ஆவதற்கு அதுவே காரணமாக அமைந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறது. அப்ப முதல்ல பதவி கிடைப்பதற்கு, கண்ணியம் கிடைப்பதற்கு குர்ஆன் திலாவத்து காரணம். ரெண்டாவது என்ன, செல்வம், பொருளாதாரம், அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள் கிடைப்பதற்கு என்ன காரணமாக இருக்கிறது, குர்ஆன், குர்ஆனுடைய திலாவத்துகள், குர்ஆனுடைய ஈடுபாடுகள் காரணமாக இருக்கேன். இது ரெண்டாவது காரணம். மூணாவது இம்மையுடைய ஃபாயிதா என்ன என்று சொன்னால், நிறைய பேருக்கு எனக்கு மனசுல நிம்மதியே இல்லை, சந்தோஷம், அல்லாஹ் நிறைய சொத்து பத்துகள் எல்லாம் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்து வச்சிருப்பான், ஆனா என்னத்தை அல்லாஹ் கொடுத்தாலும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, உனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றோமா இல்லையா, அப்படி நினைக்கிறோமா இல்லையா. என் அருமை சகோதரர்களே, சொத்து பத்துகள் தராத நிம்மதியை, உங்களுடைய கார்கள், உங்களுடைய பங்களாக்கள், உங்களுடைய செல்வங்கள், செல்வாக்குகள் தராத நிம்மதியை எது தரும் என்று சொன்னால் திருமறை குர்ஆன் தரும், குர்ஆனுடைய திலாவத்து தரும். இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். சூரத்துர் ரஅத் என்று சொல்லக்கூடிய 13வது அத்தியாயத்தின் 28வது வசனத்திலே பேசுகிறான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப்,
அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அரபில இந்த அலா குர்ஆன் நீங்க ஓதினீங்களாக்க படிச்சு பார்த்தீங்களாக்க ஆங்காங்கே அலா அலா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆயத்து அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் இருக்கா இல்லையா? நிறைய நீங்க படிச்சு அலா அலா அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். இந்த அலாவுக்கு என்ன கிராமர்ல என்று சொன்னால் ஹர்ஃபு தம்பி, தம்பி என்று சொன்னால் எச்சரிக்கை செய்கின்ற வார்த்தை. அதாவது ராணுவ தளபதி என்ன செய்வாரு? எச்சரிக்கை செய்வார்ல, அந்த எச்சரிக்கைக்கு முன்னால சில வார்த்தைகளை சொல்லுவாங்களாம். சில வார்த்தைகளை சொல்லி அந்த அவங்கள அலாட் பண்ணிட்டு அவங்கள சரி பண்ணி வச்சுட்டு அப்புறம் என்ன செய்வாங்க? அந்த செய்திகளை சொல்லுவாங்க. அப்ப எச்சரிக்கை செய்யறதுக்கு முன்னால, முக்கியமான செய்தி சொல்றதுக்கு முன்னால அந்த எச்சரிக்கை செய்வாங்கல்ல, அந்த வார்த்தையை தான் அலா. அப்ப அலா என்ற வார்த்தையை போட்டுவிட்டு அல்லாஹ் ஒன்றை சொன்னால் அது மிக முக்கியமான ஒரு உபதேசம் என்று பொருள். அப்ப இந்த வசனத்திலே பேசுகிறான், அலா நீங்கள் எச்சரிக்கையாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பேசுகிறான். பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ர் என்பது இந்த இடத்தில் திக்ர் என்று சொன்னால் திருமறை குர்ஆன் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் இவைகளெல்லாம் திக்ருகள் என்பதில் மாற்று கருத்தே அல்ல. இந்த திக்ருகளை விட முதல் திக்ர் எது என்று சொன்னால் எது முதல் திக்ர்? குர்ஆன் தான் முதல் திக்ர். ஒண்ணுமில்ல, உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் தான் குர்ஆனை இறக்கினான். குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், நாமே இந்த குர்ஆனை இறக்கினோம், நாமே இந்த குர்ஆனை பாதுகாப்போம். தெரியுமா இல்லையா? அந்த சூரா சூரத்துல் ஹிஜ்ர், அதாவது 15வது சூரா 7வது ஆயத்து. அந்த இடத்தில் குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த ذிக்ரை நாமே இறக்கினோம், இந்த ذிக்ரை நாமே பாதுகாப்போம். அந்த இடத்தில் ذிக்ர் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் எல்லாம் சொல்லவில்லை. எதை அல்லாஹ் ذிக்ர் என்று பேசுகிறான்? குர்ஆன் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப லா ரைப ஃபீஹி என்று இருக்கிறது. அது என்ன ذிக்ர்? மிகச் சிறந்த ذிக்ர் என்ன என்று சொன்னால் குர்ஆன் மிகச் சிறந்த ذிக்ர். எனவே இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய ذிக்ரிலே, அல்லாஹ்வுடைய திலாவத்திலே, அல்லாஹ்வுடைய வேதத்தை சிந்திப்பதிலே, அல்லாஹ்வுடைய வேதத்தை அமல்படுத்துவதிலே உங்களுடைய உள்ளம் அமைதி பெறும். உங்களுடைய உள்ளத்துக்கு நான் சக்கீனாவை தருவேன், நிம்மதியை தருவேன், சந்தோஷத்தை தருவேன் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப மூன்றாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால் நம்முடைய முதல் ஃபாயிதா பதவி கண்ணியம், இரண்டாவது ஃபாயிதா என்ன? பொருளாதாரம் பரக்கத்து, தெரிய துனியாவுடைய ஃபாயிதா. மூணாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால் உள்ள அமைதி, மூணாவது ஃபாயிதா. நாலாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால் நம்முடைய வீடுகளில் ஷைத்தான் வரக்கூடாது. நம்முடைய வீடுகளில் மலாயிக்கத்துர் ரஹ்மா, மலக்குகள், நம்ம வீடுகளுக்கு மலக்குகள் வரணும். மலக்குகள் ரெண்டு விதமான மலக்குகள் இருப்பாங்க. சில மலக்குகள் லானத்தை கொண்டு வருவாங்க, அதாப கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி மலக்கெல்லாம் வந்துடக்கூடாது. உயிரை கைப்பற்றுறது மலக்குள் மௌத்து தான் உள்ள வருவாரு. அந்த மலக்குள் மௌத்திலாம் அப்புறம் வரட்டும், ஒரு நாளைக்கு வரதான் போறாரு, அதெல்லாம் லேட்டா வரட்டும். அந்த மாதிரி மலக்குள் மௌத்து, லானத்துக்குரிய மௌத்து மலக்கு, அதாபுக்குரிய மலக்கு, அந்த மாதிரி மலக்கு வீட்டுக்குள்ள வந்துடாம யார் வர? மலாயிக்கத்து ரஹ்மா, மலாயிக்கத்து ரஹ்மா, ரஹமத்துடைய மலக்குகள் ரஹமத்தை கொண்டு போய் நம்முடைய வீடுகளுக்கு வரணும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும்? வீட்டில் உட்கார்ந்து குர்ஆனை ஓதுங்க. நீங்கள் நாம் வீட்டிலே குர்ஆனை ஓதினால் மலாயிக்கத்து ரஹ்மா நம்முடைய வீடுகளுக்கு வருவார்கள் என்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 5018வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த ஹதீஸ் பிரபலியமான ஹதீஸ். மிக முக்கியமான ஒரு சஹாபி உசைத் பின் ஹுலைர் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபி பேர் உசைத். அதான் உசைத், அசதுனா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு பேர் புதுசா, என்னடா உசைதுங்கிறார் புதுசா தெரியும். அசதுனா சிங்கம் அர்த்தம். அசதுனா என்ன? அசதுல்லா பேர் வைக்கிறாங்கல்ல, அசதுல்லா அல்லாஹ்வுடைய சிங்கம். அசது என்று சொன்னால் சிங்கம், உசைது என்று சொன்னால் குட்டி சிங்கம். ஒரு சிங்கம் குட்டியாக இருக்கிறது, அல்லது உங்க ஒரு சிங்கத்து மேல பாசம் ஜாஸ்தியா இருக்குது, அத உசைது வாங்க. பாசமான சிங்கம், குட்டியான சிங்கம். அதாவது ஜபல்டா மலை என்ற அர்த்தம். மலை இருக்கா இல்லையா? அந்த பகாடுங்கிறாங்களே உருதுல, மலைக்கு அரபில ஜபல் அப்படிங்குவாங்க. ஜுபைல், ஒரு ஊருக்கு பேர் என்ன? ஜுபைல். ஜபல் என்று சொன்னால் மலை,
ஜுபைல் என்று சொன்னால் குட்டி மலை, சின்ன மலை அல்லது பாசமான மலை. சின்ன புள்ள மேல பாசம் ஜாஸ்தியா இருக்கு. முதல்ல அல்லாஹ் தஆலா ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்து போட்டு ரெண்டாவது பொம்பளை பிள்ளையை எல்லாம் கொடுத்தானு வைங்கள, ஒன்று பொம்பளை பிள்ளைங்கிறது ஒரு பாசம் ஜாஸ்தியா இருக்கு, அப்புறம் சின்ன பிள்ளைன்னு பாசம் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம பிள்ளைங்கள கடை குட்டிருக்கு பார்த்தீங்களா, அது மேல பாசம் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப அசது என்று சொன்னால் சிங்கம் என்று பொருள், உசைது என்று சொன்னால் குட்டி சிங்கம் அல்லது பாசமிக்க சிங்கம் என்று பொருள். இந்த சஹாபியுடைய பேர் வந்து உசைத் பின் ஹுதைர், ஹுதைருடைய மகன். வாப்பா பேர் வந்து ஹுதைர், உசைத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உசைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டில் ஒரு நாள் உட்கார்ந்து கொண்டு இரவு நேரத்தில் குர்ஆனை ஓதுவார். இரவுல லைட்டை பற்றி வச்சுக்கிட்டு, லைட்னா இந்த மாதிரி டியூப் லைட்டா மலபிரேசா கிடையாது, இந்த என்ன இருக்குது இந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விளக்கு அந்த லாம்பை வச்சு என்ன செய்வார், குர்ஆனை ஓதுவார். அதை குர்ஆனை ஓதும் போது அவருடைய வாகனத்தை குதிரையை வெளியே கட்டி போட்டு குர்ஆனை ஓதுவார். குர்ஆனை ஓதுனா, சத்தமா ஓதுனா அந்த குதிரை என்ன செய்யும், அப்படியே மிரளும். குர்ஆனுடைய சத்தத்தை கேட்டுப்புட்டு அந்த குதிரை வந்து அப்படியே மிரளும். அதை பார்ப்பாரு, பார்த்துப்போட்டு அண்ணாந்து பார்ப்பாரு. வீட்டிலேருந்து அண்ணாந்து பார்த்தா வானமே தெரியும். அந்த சஹாபியுடைய, நம்ம வீட்டிலேருந்து அண்ணாந்து பார்த்தா வானம் தெரியுமா, ரூஃபு தெரியும், இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணி வச்சுக்கிறாங்கல்ல, இதுதான் நம்ம வீடுகளில் தெரியும். அந்த சஹாபி வீட்டில் அப்படி அண்ணாந்து பார்க்கறாரு, என்னவே தெரிகிறது, வானமே தெரிகிறது. பார்க்கறாரு, வானத்தை பார்த்த உடனே வானத்திலிருந்து மேகமூட்டம் இவருடைய வீட்டை நோக்கி இறங்கிய வண்ணமாக இருக்கிறது. குதிரை மிரளுகிறது. இவருக்கு ஒரு அதிசயமா, அதை பார்த்த உடனே ஒரு அதிசயமா தெரிஞ்சிச்சு. ஓரத்தை வந்து நிப்பாட்டுறாரு. மேகமூட்டம் வீட்டுக்கு வந்துச்சு பத்தியாலா, அது என்ன செய்யுது, அப்படி ரிட்டர்ன் ஆகி மேலே போகுது. மிரண்ட குதிரை சும்மா நிற்கிது. ரெண்டாவது தடவை ஓதுவாரு, திருப்பி குதிரை வந்து மிரள, மேகமூட்டை வீட்டுக்கு வரும், நிறுத்துவாரு. வந்த மேகமூட்டம் மேல் நோக்கி போகும், வானத்தை நோக்கி போகும். மிரண்ட குதிரை சும்மா நிற்கும். மூணாவது தடவை ஓதுவாரு, அதே மாதிரி ஒரு அற்புதமான காட்சியை பார்ப்பாரு. பார்த்து போட்டு சொல்லுவாரு, நான் அதுக்கு பிறகு அந்த நைட்டு குர்ஆனை ஓதலை. ஏன் குர்ஆனை ஓதவில்லை என்று சொன்னால், அந்த குதிரை வந்து மிரளுது பத்தியலா, அந்த குதிரைக்கு பக்கத்தில் என் மகன் யஹ்யா தூங்கி கொண்டிருந்தான். இந்த சஹாபியுடைய மகன் பேர் வந்து யஹ்யா, புரிஞ்சா? அப்ப அவர் சொல்றாரு, என் மகன் யஹ்யா இந்த குதிரைக்கு பக்கத்திலே தூங்கி கொண்டிருக்கிறான். நான் தொடர்ச்சியாக குர்ஆனை ஓதினால் இந்த குதிரை மிரண்டு என் மகனை மிதித்து விடுமோ, என் மகன் மரணித்து விடுவானோ என்ற பயத்தின் காரணத்தால் அதுக்கு பிறகு அந்த இரவுல நான் குர்ஆனை ஓதலை. குர்ஆனை ஓதாம மூடி வச்சுட்டு படுத்து தூங்கிட்டேன். சுபுஹ்ல பள்ளிவாசலுக்கு போனேன், சுபுஹ் தொழுகையை முடித்தேன், ரசூலுல்லாவை பார்த்தேன், இந்த அற்புதமான செய்தியை சொன்னேன். சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட சொன்னாங்க, யா உசைத் அவர்களே, தில்கல் மலாயிகா, அவர்கள் மலக்குமார்கள். யாரு? மேகமூட்டம் உங்களுடைய வீட்டை நோக்கி வந்ததா இல்லையா? உங்களுக்கு தூரத்துல பார்க்கறனால மேகமூட்டம் மாதிரி தெரிஞ்சிச்சு. அது மேக ஃபிளைட்டை பார்க்குறோமே, மேலே பார்த்தா சின்ன சிட்டுக்குருவி மாதிரி இருக்கேன், கீழே வந்து பெருசா இருக்கா இல்லையா? அவர்களெல்லாம் மலக்குமார்கள். மேலே இருந்தனால உங்க கண்ணுக்கு மேகமூட்டம் மாதிரி தெரிஞ்சிச்சு. அது நெசமா மேகமூட்டம் அல்ல. தில்கல் மலாயிகா, அவர்கள் மலக்குமார்கள், அவர்கள் மலக்குமார்கள். யா உசைத் லவ் கரஅத லஅஸ்பஹத யன்துருன் நாஸ், நீங்கள் சுபுஹ் வரை குர்ஆனை ஓதிருக்கலாமே, நீங்கள் சுபுஹ் வரை குர்ஆனை ஓதிருந்தால் அந்த மலக்குமார்கள் உங்களுடைய வீட்டுக்கு வந்து இறங்கி இருப்பார்களே, அந்த மலக்குகளை நீங்கள் பார்த்திருக்கலாமே. யன்துருன் நாஸ், நாசன மக்களும் அந்த மலக்குமார்களை பார்த்திருப்பார்களே. அந்த ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு அல்லாஹ் தந்தா, அது நடக்காம போயிருச்சே என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட ஆதங்கப்பட்டு சொன்னாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி 5018வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. ஹதீஸுக்கு பாடத்துக்கு தலைப்பு தர்றாங்க, ஃபலாயிலுல் குர்ஆன், குர்ஆனின் சிறப்புகள் என்ற பாடத்தை போடுறாங்கன்னு சொன்னா, அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய எந்த வீடுகளில் உட்கார்ந்து குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீடுகளுக்கு யார் இறங்குவாங்கன்னு சொன்னா, யார் இறங்குவாங்க? மலாயிக்கத்துர் ரஹ்மா. நம்ம கண்ணுக்கு தெரியாது, தெரிய மாட்டாங்க. ஆனா அந்த வீடுகளுக்கு மலாயிக்கத்துர் ரஹ்மா இறங்குகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது 4வது ஃபாயிதா, புரிஞ்சா? 5வது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், நம்ம வீடுகளுக்கு வந்து ஷைத்தான் வரக்கூடாது. ஒரு பேச்சுக்கு ஷைத்தான் வந்துவிட்டான் என்று சொன்னால், வந்துவிட்ட ஷைத்தான் விரண்டோட வேண்டுமா இல்லையா? வீட்டுக்குள் வந்துவிட்ட ஷைத்தான் வெளியேற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? வீட்டில் குர்ஆனை ஓதுங்கள். அப்படியே ஒரு ஹதீஸ் பேசுகிறது, இமாம் முஸ்லிம் 780வது ஹதீஸா பதிவு பண்றாங்க, லா தஜஅலு புயூதக்கும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை கபுருஸ்தான்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம்.
உங்களுடைய வீடுகளை கபுருஸ்தானாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். எப்படி கபுருஸ்தானாக ஆக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா வீட்டில் யாரையும் அடக்கம் பண்ணக்கூடாது, அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல. எந்த அர்த்தம் என்று சொன்னால், இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டோடுகிறான். அப்ப வீட்டில் சூரத்துல் பக்ராவை ஓதுகிறோம் என்று சொன்னால், வீட்டிலே உட்கார்ந்து ஒரு குர்ஆனை ஓதுகிறோம் என்று சொன்னால் ஷைத்தான் என்ன செய்வான், ஒருவேளை வந்திருந்தாலே வெளியே ஓடி போயிடுவான். அப்ப அஞ்சாவது இம்மையுடைய ஃபாயிதா, ஷைத்தான் வீட்டுக்கு வரமாட்டான், ஒரு பேச்சுக்கு வந்துடான்னு ஷைத்தான் வெளியே போயிடுவாங்கிறதுக்கு இது அழகான ஒரு ஹதீஸு. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க நிறைய நம்ம எல்லாம் அல்லாஹ் நம்முடைய நோயை நீக்கணும், நமக்கு ஷிஃபாவை தரனே, நமக்கு ஆஃபியத்தை அல்லாஹ் தரனே என்று நாம் வேண்டுகிறோம் இல்லையா? நிறைய பிரச்சனை, மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், செல்வ செழிப்பை எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருப்பான். அதையும் தாண்டி இங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இந்த நோய் அந்த நோய் எல்லாருக்கா இல்லையா? இந்த பிரச்சனைகளை அல்லாஹ் நீக்கணும். அதே மாதிரி நோய் நொடிகளை நீக்கி உங்களுக்கு ஷிஃபாவை அல்லாஹ் தரனே, நோய் நொடிகள் வராமல் அல்லாஹ் என்ன செய்யணும், பாதுகாக்கணும் என்று சொன்னால் நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். குர்ஆன் என்பது நோய்களை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாக்க உதவும். ஒருவேளை நோய்கள் வந்துவிட்டால் ஷிஃபாவுக்கு குர்ஆன் என்ன செய்யும், காரணமாக இருக்கேன் என்கிற இந்த வசனத்தை திருமறை குர்ஆன்ல சூரா பனு இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய 17வது அத்தியாயத்தின் 82வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன். இந்த குர்ஆனை நாம் இறக்கியிருக்கிறோம். இந்த குர்ஆனில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், ஹுவ ஷிஃபாஉன், இந்த குர்ஆனில் என்ன இருக்கிறது, ஷிஃபா, அதாவது ஆரோக்கியம். இந்த குர்ஆனிலே உங்களுக்கு ஷிஃபா இருக்கிறது, இந்த குர்ஆனிலே உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. வ ரஹ்மத்துன், இந்த குர்ஆனிலே ரஹ்மத்தும் இருக்கிறது. யாருக்கு என்று சொன்னால் லில் முஃமினீன், யாருக்கு இருக்கிறது, முஃமின்களுக்கு இந்த குர்ஆனில் ஷிஃபாவும் ரஹ்மத்தும் இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலேயே பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, அப்ப ஆறாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், என்ன ஆறாவது ஃபாயிதா, நான் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். முதல் ஃபாயிதா கண்ணியம், பதவி. குர்ஆனை ஓதுறனால நான் மறுமைக்குரிய ஃபாயிதாவை அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவேன், சரியா? இம்மையிலேயே கை மேல நமக்கு அல்லாஹ் ஃபாயிதா தருவான் அப்படின்னு சொன்னா, ஒன்னே கண்ணியத்தை தருவான், பதவியை தருவான், ஒன்னு. ரெண்டாவது பணத்தை தருவான், பரக்கத்தை தருவான், 2. மூணாவது என்ன, உள்ள அமைதியை தருவான், 3. நாலாவது வீட்டுக்கு யார் வருவாங்க, மலாயிக்கத்து ரஹ்மா வருவாங்க, 4. அஞ்சாவது ஷைத்தா வந்துருந்தா என்ன செய்வான், விட்டுட்டு ஓடி போயிடுவான், 5. ஆறாவது என்ன, ஷிஃபா, குர்ஆன் வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன் என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் யாருக்காவது உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னா, ஒரு ஹதீஸை நான் சொல்லி உங்களுக்கு முதல் ஹுத்பா முடிக்கிறேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 4413வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா மரில அஹதும் மின் அஹ்லிஹி நஃபத அலைஹி பில் முஅவ்விதாத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்க வீட்டில் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால், உடல்நிலை மோசமாகிவிட்டது, காய்ச்சல் ஏற்பட்டுச்சு, உடம்புக்கு முடியல என்று சொன்னால், நஃபத அலைஹி பில் முஅவ்விதாத் என்று சொல்லக்கூடிய சூறாக்களை ஓதி ஊதுவார்கள். அப்படின்னா இந்த சூரத்துல் இஹ்லாஸ், ஃபலக், நாஸ், இந்த 3 சூறாவுக்கு பேர் என்ன, முஅவ்விதாத். சூரத்துல் இஹ்லாஸ் தனி ஒரு சூரா, சூரத்துல் ஃபலக் தனி ஒரு சூரா, சூரத்துல் நாஸ் தனி ஒரு சூரா. இந்த 3 சூறாவுக்கு உள்ள மொத்த பேர் என்ன என்று சொன்னால் அல் முஅவ்விதாத். முஅவ்விதாத் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை தேடி தரக்கூடிய சூறாக்கள். இந்த சூறாக்களை ஓதினால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கேன், இந்த சூறாக்கள் காரணமாக இருக்கேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, வீட்டில் யாருக்காவது உடம்புக்கு முடியலை என்று சொன்னா இந்த முஅவ்விதாத் சூறாக்களை ஓதி ஊதுவார்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப குர்ஆனுடைய சூரா நோய்களை நீக்கும், ஷிஃபாவை தருங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமா இல்லையா? அதே மாதிரி ஆயிஷா நாயி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு முடியல, நான் என்ன பண்ணேன், ஆயிஷா நாயி சொல்றாங்க, நான் என்ன பண்ணேன்னு சொன்னா, இந்த முஅவ்விதாத் சூறாக்களை ஓதினேன். முஅவ்விதாத் சூறாக்களை ஓதி அன்ஃபுது அலைஹி, ரசூலுல்லாஹ்வுடைய கையில ஊதுனேன். ரசூலுல்லாஹ்வுடைய கையில ஊதி என்ன செஞ்சேன்னு சொன்னா,
வம்சஹு பியதிஹி பரக்கத்தன் மின் யதி. ரசூலுல்லாஹ்வுடைய கையில ஊதி ரசூலுல்லாஹ்வுடைய கையை என்ன செஞ்சேன், அவங்க உடம்புல அப்படி தடவி விட்டேன். ரசூலுல்லாஹ்வுக்கு உடம்புக்கு முடியல, மனைவி அவங்களே என்ன செஞ்சிருக்கலாம், ஓதி ஊதலாம். அவங்களே கையில ஊதி மனைவி கணவனுக்கு என்ன செஞ்சுக்கலாம், தடவலாம், ஜாயிஸ் மார்க்கத்துல கூட. ஆனா ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் அந்த சூறாக்களை ஓதி ரசூலுல்லாஹ்வுடைய கையில ஊதி ரசூலுல்லாஹ்வுடைய கைகளை கொண்டு அவங்க உடம்புல என்ன செஞ்சேன், நான் தடவி விட்டேன். ஏன் என்று சொன்னால் பரக்கத்தன் மின் யதி, என்னுடைய கையை விட யாருடைய கை பரக்கத்தான கையே, ரசூலுல்லாஹ்வுடைய கை பரக்கத்தான கை என்ற காரணத்தால இந்த வேலையை நான் செஞ்சேன் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 சூறாக்களை டெய்லி என்ன செய்வாங்கன்னு சொன்னா குறைஞ்சது 9 முறை ஓதுவார்கள். குறைஞ்சது சொல்றேன், இந்த 3 சூறாவை குறைஞ்சது என்ன செய்வாங்க, 9 தடவை ஓதுவார்கள். எப்போ 9 தடவை ஓதுவாங்க, காலையில சுபு சலாவுக்கு பிறகு 3 முறை. இந்த 3 சூறாக்களையும் காலையில சுபுவுக்கு பிறகு என்ன செய்வாங்க, குல் ஹுவல்லாஹ் 3 முறை, குல் அஊது பிரபில் ஃபலக் 3 முறை, குல் அஊது பிரபின் நாஸ் 3 முறை சுபுவுக்கு பிறகு ஓதுவார்கள். அது மாதிரி மாலையில் அசருக்கு பிறகோ அல்லது மகரிபுக்கு பிறகோ என்ன செய்வார்கள், 3 முறை ஓதுவார்கள். ஆறாயிருச்சா, அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, 3 முறை ஓதி கையில ஊதி உடம்புல தடவிக்கிடுவாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. இன்னொரு ஹதீஸை பார்த்தீங்களாக்க இந்த 9ஐ தாண்டி 5 வேளை தொழுகைக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய அதுக்கார்கள் தஸ்பீஹ் இருக்குல்ல, அதுல என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு முறை இந்த 3 சூறாக்களை ஓதுவார்கள். சுபுஹுக்கு பிறகு 3 முறை, அசருக்கு பிறகு 3 முறை, பாக்கி 3 வேளை தொழுகைக்கு பத்தியல, பாக்கி 3 வேளை தொழுகைக்கு பிறகு என்ன செய்வாங்க, 1 முறை. அப்ப 12 முறை. அப்ப இந்த சூரம் இந்த 3 சூறாக்கள் ரசூல் என்ன பண்ணாங்க, 12 முறை ஓதிக்கொள்வார்கள் என்றெல்லாம் ஹதீசுகள் பேசுகின்றன. ஏன்னா இந்த சூரா என்பது நோய்கள் வராம ஒன்று தடுக்க, ஒருவேளை வந்திருந்தால் நோய் என்ன செய்யும், நீக்கும். அல்ல நீக்கிறதுக்கு இந்த சூறாக்களை காரணமாக அமைப்பான் என்று ஹதீசுகள் பேசுகின்றன. அப்ப என் அருமை சகோதரர்களே, புனிதமான மாதத்தை இன்ஷா அல்லாஹ் பிஇذنில்லாஹி தஆலா வெகு விரைவில் நாம் அடைய இருக்கிறோம். அந்த மாதம் புனிதம் என்பதற்கு காரணமே என்னதான் காரணம், திருமறை குர்ஆன் தான் காரணம். எனவே நான் ஏற்கனவே சொன்னது, ஆரம்பத்தில் சொன்னது போன்று அந்த மாதத்தில் அதிகம் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, அதிகமாக குர்ஆனுடைய தர்ஜுமா தஃப்சீர்களை படித்து குர்ஆனை சிந்திக்கக்கூடியவர்களாக, முடிந்த அளவுக்கு குர்ஆனுடைய சூறாக்களை மனப்பாடம் பண்ணக்கூடியவர்களாக, குர்ஆனை அமல் செய்யக்கூடியவர்களாக, குர்ஆனை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். இன்னல் ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய 2வது ஹுத்பாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார துஆவுக்கு முன்னால் சில பழைய அறிவிப்புகள், போன வாரம் செஞ்ச அறிவிப்புகளை உங்களுக்கு நான் ஞாபகம் ஊட்டிடுறேன். ஏன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்குள்ளே ரமலான் மாதம் வந்துடும். அப்படிங்கிறனால ரமலான் மாதத்தில் இஷா தொழுகை 9 மணிக்கு, வழக்கமாக உங்களுக்கு டைம் தெரியும், ஞாபகம் ஊட்டிக்கிறேன். ரமலான் மாதத்தில் நம்முடைய இஷா தொழுகையை எப்போ ஆரம்பிப்போம், 9 மணிக்கு இஷா தொழுகை, 9:15க்கு தராவிஹ் தொழுகை, இன்ஷா அல்லாஹ் 10 மணிக்கு 10:15க்கு தராவிஹ் தொழுகை முடியும். ஒரு 10:15 to 10:30க்குள்ள இன்ஷா அல்லாஹ் வித்திரை முடிச்சுவிட்டு, வித்திருக்கு பிறகு ஒரு 1/4 மணி நேரம் ஒரு சின்ன ஒரு குட்டி பயானை வச்சு உங்களை 10:45க்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவோம். அதனால் 9 மணிக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பள்ளிக்கு வந்துடுங்க. இஷா தொழுகை ரமதானில் 9 மணி அப்படிங்கிறது முதல் அறிவிப்பு. 2வது, போன வாரமே அறிவிப்பு செஞ்சது, நோம்பு கஞ்சிக்கு நம்முடைய பள்ளிவாசல் நோம்பு கஞ்சி காய்ச்சறோம், விநியோகம் பண்ணுறோம், எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு நோம்பு கஞ்சிக்கு 5000 ரூபாய் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் யார், சில பேர் கூட கேட்டாங்க அந்த காசை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க.
அந்த காசை நீங்கள் என்னட்ட தரலாம், மேராஜிட்ட கொடுக்கலாம், ஜமால் பாயிட்ட கொடுக்கலாம், இப்ராஹிம் பாயிட்ட கொடுக்கலாம். மற்ற எந்த நிர்வாகிகள் உங்கள் கடைகளுக்கு உங்கள் வீடுகளுக்கு பக்கமாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து அந்த ரசீத் என்ன செஞ்சுக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வாங்கிக்கிறங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது இஃப்தாருடைய அறிவிப்பு. மூணாவது சஹருடைய அறிவிப்பு. நம்ம ஒத்தப்படையில் பயான் நிகழ்ச்சி வச்சு சாப்பாடு கொடுப்போம். குறைஞ்சது ஒரு 50 ரூபா இன்ஷா அல்லாஹ், ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் இன்ஷா அல்லாஹ் வரேன். அதுக்குண்டான உதவிகளை செய்யுங்க. இது மூணாவது அறிவிப்பு. நாலாவது நம்ம பள்ளிக்கு சந்தா தேவை, குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட இன்ஷா அல்லாஹ் நீ கொடுக்கலாம். சில பேர் கூட சொன்னாங்க நீங்கள் ஒரு ஜிபே அந்த ஃபோன்பே அந்த மாதிரி வச்செல்லாம் நாங்கள் போடுறது வந்து ஈஸியாக இருக்க மாட்டாங்க. கூடிய சீக்கிரம் இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய தர்த்தீபை நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு தெரியும், நிர்வாகிகள் போக்குவரத்துகள் உங்களுக்கு தெரியும், அவங்கள்ட்ட இன்ஷா அல்லாஹ் அந்த பொருளாதார உதவிகளை செஞ்சுக்கிறங்க என்று சொல்லி இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால், முதல் பிறையை பார்த்தால் நாம் ஓத வேண்டிய துவா என்ன என்பதை இமாம் திருமிதி 3551வது ஹதீஸாக இந்த துவாவை பதிவு பண்ணுறாங்க. அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ் சலாமதி வல் இஸ்லாமி வ தௌஃபீகி லிமா துஹிப்பு வ தர்லா ரப்புனா வ ரப்புக்கல்லாஹ் என்பது அந்த துவாவுடைய பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வே நாங்கள் பாதுகாப்போடு, ஈமானோடு, சலாமத்தோடு, இஸ்லாமிய சிந்தனையோடு உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய அமல்கள் செய்த நிலையில் இந்த முதல் பிறையை எங்களுக்கு அடைய செய்வாயாக. ரப்புனா வரப்புக்கல்லாஹ், பிறையே உன்னுடைய ரப்பும் எங்களுடைய ரப்பும் அல்லாவாக இருக்கிறான் என்கிற அற்புதமான துவா. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம எல்லாம் பொதுவாக இந்த துவா வந்து ஓதுறதே இல்லை. ஏன்? பிறைய பார்க்கறதே இல்லை. நமக்கு பிறைன்னு சொன்னாலே எப்போ தெரியுமா நம்ம வருவோம்? ஒன்று இந்த வரப்போகுது பற்றியெல்லாம் ரமதான் பிறை, எப்போதான் முஃப்தியா போயிடுவோம். அப்போதான் ரமதானில் வந்து முஃப்தியா போய் பிறைய பார்த்தாச்சு, நோன்பு வைங்க நோன்பு வைக்காதியே அப்படின்னு இந்த பிறைக்கு வர போகிறோம். ரெண்டாவது எந்த பிறையை பார்க்க போகிறோம்? அடுத்த ரமதான் பிறை முடியுது பற்றியெல்லாம், ஷவ்வால் பிறை வரப்போகுது பற்றியெல்லாம் அதை பார்க்க போகிறோம். அதாவது வருஷத்துக்கு 12 பிறை, ரசூல்லா 12 பிறையும் பார்த்தாங்க, துவா ஓதுனாங்க, ஓத சொன்னாங்கன்னு இருக்குது. நம்ம 12 பிறையில 10 பிறையை விட்டுருவோம், இந்த 2 பிறையை என்ன செஞ்சிருவோம்? பார்த்துருவோம். இதெல்லாம் ஹிலாஃபு சுன்னா. எனவே சுன்னத் என்பது ஒவ்வொரு பிறையையும் பார்க்கனே, பார்த்து விட்டு ஓதக்கூடிய துவா. அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ் சலாமதி வல் இஸ்லாமி வத் தௌஃபீகி லிமா துஹிப்பு வ தர்லா ரப்புனா வ ரப்புக்கல்லாஹ் என்ற துவா உள்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துவாக்களை ஓதுனாங்களோ, ஓத சொன்னாங்களோ, அவைகள் எப்படி சஹாபாக்கள் சமிஅனா வ அத்தஅனா என்று அந்த துவாக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ, கட்டுப்பட்டாங்களோ, அமல் செஞ்சாங்களோ, அதுபோன்று கட்டுப்படக்கூடிய, அமல் செய்யக்கூடிய, ஓதக்கூடிய, பிரச்சாரம் பண்ணக்கூடிய நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இதுபோன்று குடும்பமாக தங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் தக்வா சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.